இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம விஷயத்துல அம்மாவோட முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் என்னால அமைதியா இருக்க முடியாது. அப்பா எங்கடா? வராரு ப்ரோ. பா, எங்க விஷயத்தை பத்தி அம்மா கிட்ட பேசுனீங்களா? அம்மா என்ன சொன்னாங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லையே, எல்லாம் ஓகே தானே? என்ன சொல்றதுன்னு தெரியல ஆதி. கல்யாண மண்டபத்துல நடந்ததை போன்ல சொன்னா நீ ஷாக் ஆயிடுவன் தான் நான் நேர்ல வந்து சொல்றேன். என்னப்பா சொல்றீங்க? அம்மா இப்ப இருக்கிற மனநிலைமையில எந்த ஒரு விஷயத்திலும் ஆத்திரப்பட்டு முடிவெடுக்க மாட்டாங்க, பக்குவமா யோசிச்சு முடிவெடுப்பாங்கன்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி எதுவும் நடக்கலையா? உங்க விஷயத்த அம்மா கிட்ட பேசவே இல்லை ப்ரோ. அதுக்கான சூழ்நிலை மண்டபத்துல இல்ல. என்ன சின்னையா சொல்றீங்க? அப்படி என்ன நடந்துச்சு மண்டபத்துல? ஆண்டி அப்படி நடந்துப்பாங்கன்னு நாங்க யாரும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பார்வதி. ஆண்டியோட அந்த கோவத்தை இப்ப நினைச்சாலும் பயமா இருக்கு. அங்க அப்படி என்னதான்ப்பா நடந்துச்சு? கல்யாண மண்டபத்துல உன் அம்மா எல்லார்கிட்டையும் நல்ல விதமா சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு தான் இருந்தா. உன் அம்மாவோட மனநிலையை பார்த்து இன்னைக்கு உங்க விஷயத்த பேசி சம்மதம் வாங்கிடலான்னு நானும் நம்பிக்கையா தான் இருந்தேன். முகூர்த்த நேரம் நெருங்குச்சு. மாப்பிள்ளையோட அப்பா உங்க அம்மா கிட்ட வந்து தாலி எடுத்து கொடுக்க சொன்னாரு. என்ன அகிலா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்னன்னு தெரியலங்க. நான் கண்ணை மூடி தியானத்துல இருக்கும்போது ஆதியோட குரல் என் காதுல ரேண்டமா கேட்டுச்சுங்க. என்ன அகிலா சொல்ற? கண்டிப்பா அது ஆதியோட குரல் தாங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் தப்பு பண்ணிட்டேங்கிற மாதிரி கேட்டுச்சு. ஆனா அதுதானான்னு தெளிவா தெரியல. ஏங்க, நான் ஹாஸ்பிட்டல்ல மயக்கத்துல இருக்கும்போது ஆதி என்கிட்ட வந்து ஏதாவது தனியா பேசினானா? அம்மா கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும், நீங்க இங்கே இருங்க. சரி ப்ரோ. அப்போ ஆதி உள்ள போய் அகிலா கிட்ட ஏதோ பேசி இருக்கான் போல இருக்கு. என்ன பேசினான்னு தெரியலையே. எதுக்கும் ஆதி எதுவும் பேசலன்னு சொல்லி வைப்போம். இல்லையே அகிலா, ஹாஸ்பிட்டல்ல ஆதி உங்ககிட்ட எதுவும் பேசலையே. அப்புறம் எதுக்கு எனக்கு ஆதியோட குரல் மாதிரியே கேட்டுச்சு? அகிலா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன கேட்க போறீங்க? கல்யாண மண்டபத்துல நீ எதுக்காக திடீர்னு அப்படி நடந்துகிட்ட? அததான் நான் மண்டபத்திலேயே சொன்னேனே. ஆதிக்கடவுர் பரம்பரை அந்தஸ்துக்கு தகுதி இல்லாத ஒரு பொண்ணு மருமகளா வர முடியாது, அதை என்னால ஏத்துக்கவும் முடியாது. மித்ரா, என்ன நீ பாட்டுக்கு வந்து ட்ரெஸ் மாத்துன ஜம்முன்னு கிளம்பிட்ட? எங்க போற? ஆண்டி, ஆதி என்ன வச்சு போட்டோ ஷூட் பண்ண போறாரு. அதுக்காக தான் நான் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிருக்கேன். இது என்னோட கேமரா பேக் ஆண்டி. சரி, நான் வரேன் ஆண்டி. ஆதி எதுக்கு இவள போட்டோ எடுக்கிறேன்னு வர சொன்னா? நம்புற மாதிரி இல்லையே. ஆதி, நான் ரெடி. இப்போ நீ எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணி மேக்கப்லாம் போட்டு வந்திருக்க? நீங்க தான் என்ன போட்டோ ஷூட் பண்ண போறீங்கல்ல. இந்த பேக்ரவுண்டுக்கு முன்னாடி போட்டிருந்த ட்ரெஸ் மேட்ச் ஆகாது ஆதி, அதான் மாத்திட்டு வந்துட்டேன். இப்போ ஒன்று வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறதா யார் சொன்னா உங்ககிட்ட? நான் உங்ககிட்ட கேமரா மட்டும்தான் கேட்டேன். பெரியயா, நீங்க சொன்ன மாதிரியே நான் ரெடி ஆயிட்டு வந்திருக்கேன். இப்ப சொல்லுங்க, எதுக்காக என்ன ரெடியாக சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, பிராண்ட் அம்பாசிடருக்காக புது ஸ்டில்ஸ் கேட்டாங்க. ஸோ உன்னை ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு ரெடியாகி வர சொன்னேன். அப்ப இதுக்காக தான் என்கிட்ட கேமரா கேட்டீங்களா? ஆமாம். மித்ரா, நில்லு. எங்கே போகிற? இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை. உனக்கு தான் ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னல, வந்து எனக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணு. வா.
ஆ பார்வதி நீ போஸ்ட் பண்ணு. ஒரே நிமிஷம். என்ன பார்த்துட்டு இருக்க? அது திருப்பி வை. ஆதி தன்னை வச்சு போட்டோ எடுக்க போறான்னு அங்க சந்தோஷமா சொல்லிட்டு வந்தா இவ இங்க வந்து பார்த்தா அவன் இவள வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த ஆதி மித்ராவை வெறுப்பேத்த தானே இந்த சமையல்காரி வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கான். இவன இவ ஒருத்தி இங்க வந்து தேர்மோகோல் பிடிச்சிட்டு நிக்கிறான். வனஜா ஆண்டி. ஹலோ ஆண்டி. மித்ரா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அது ஏன் கேக்குறீங்க? மித்ரா அங்க நடக்கிறதுல நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இங்க வா. அங்க யாருக்கு போய் பிடிக்கிற? இப்படி வா. உயிர் எடுக்கிறது. அருண் அருண் ஆ? என்ன ஐசு, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஆதிக்கும் பார்வதிக்கும் ஆபத்து. என்ன சொல்ற ஐசு? அவங்க ரெண்டு பேத்துக்கு அப்படி என்ன ஆபத்து? ஆதி பார்வதியை வச்சு கார்டன்ல போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. கூட மித்ராவை வச்சு வெறுப்பேத்திட்டு இருக்காரு. வனஜா ஆண்டி அதை பார்த்துட்டு எரிச்சல் ஆகி அகிலா ஆண்டி அங்க கூட்டிட்டு போய் ஆதி பார்வதியை மாட்ட வைக்க பாக்குறாங்க. அகிலா ஆண்டி கார்டனுக்கு போகாம எப்படியாவது தடுக்கணும். ஆதி பார்வதி அகிலா ஆண்டி கிட்ட மாட்டிக்காம எப்படியாவது நம்ம அவங்கள சேவ் பண்ணணும் அருண். அக்கா அக்கா ஐசு நீ ஒன்னும் கவலைப்படாத. வனஜா சித்தியோட மேட்ரு ஒன்னு என்கிட்ட மாட்டிருக்கு. அவங்களால என்னைக்காவது பிரச்சனை வரும்போது அதை யூஸ் பண்ணலான்னு வச்சிருந்தேன். இப்ப அதுக்கு வேலை வந்துருச்சு. சித்திக்கு எப்படி ஆப்பு வைக்கிறேன்னு வந்து பாரு. வா. வரேன் இரு. அக்கா நீங்க என் கூட வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் காட்டுறேன். என்ன விஷயம்? நீங்க வாங்கக்கா, அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அக்கா நான் சொல்றேன்ல, வாங்கக்கா, கொஞ்சம் வாங்க வாங்க, அங்க வந்து பார்த்தா தெரிஞ்சுப்பீங்க. வாங்கக்கா.